Hello friends, welcome back to my channel. பாடுவா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? இன்னைக்கு வந்து நம்ம ரச சாதம் எப்படி ஒன் பாட் மீலா பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளாவும் ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது காலையில ஸ்கூலுக்கு ஆபீஸுக்கு போறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது எப்படி பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி நிறைய போடுங்க. இது பச்சை அரிசி தான், நீங்க புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. இப்போ இதை கழுவி அரிசிக்கு 4 பங்கு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா நசுக்கி சேர்த்துக்கலாம். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு. ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு இறக்கிக்கலாம். ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு பிசினஸ் ஆக்குறீங்க? இப்போ நம்ம பருப்பும் அரிசியும் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு அரிசியும் பருப்பும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இந்த குவான்டிட்டிக்கு சேர்த்துருக்கேன் ரசப்பொடி. எஸ், நல்லா வரணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மறுபடியும் வந்து அடுப்பு மேலே ஏற்றி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான். போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. இப்போ வந்து ஃபைனல் டச்சா வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடையில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன். ஒன்றும் பாதியமா. உனக்கு பாதி லிவர் டேமேஜ் ஆகிருக்கணுமே, இந்நேரத்துக்கு வயிற்று வலி வந்திருக்கணும் உனக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம சாதத்தில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா நம்மளோட ரச சாதம் ரெடி ஆயிடும். என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. இப்போ நம்ம ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு லாரி, அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது. இதுல வந்து லைட்டா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷனலா வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்க போறேன். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லா டேஸ்ட்டும் வந்து இதுல பேலன்ஸ் ஆகிடும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட. அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு இந்த டிஷ் சாப்பிடுறது. இப்போ இதை ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரச சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிக்கல. இப்போ நம்ம வந்து ரச சாதத்தை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரச சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. That is great. அப்பளம் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கார்ன் சிப்ஸ் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம், அதனால நாங்கள் அதையே வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஊறுகாய். ஏய் என்னையா? ஏய் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடி உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ரசம் தனியாகவோ சாதம் தனியாகவோ வச்சு சாப்பிடாத பசங்களுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல ஐடியா. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பதில் சொல்லுமா? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் கூட நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு பின் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து அதை ட்ரை பண்ணி வீடியோவா போடுவேன். அதுவும் உங்க பேர் சொல்லி. You don't know? You're asking me?
நீங்க வா நாங்க வரேன். ஓகே சார். Shut up and sit down. ஓகே பாய். Bye.